வாழ்க்கை ஏதும் இன்றி தூக்கி ஜன்மம் கொண்ட தோன்றி ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரூவில் பார்த்துருப்பீங்க. ப்ரூவில் பார்த்து ஒரு சூப்பரான லவ் சாங் வீடியோ இப்போ தான் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதே போல் பார்த்தா எப்படி உங்களோட பிடிச்சவங்களோட உங்களோட ஃபியூச்சரை சேட் பண்ணி உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். அது எப்படி எடிட் பண்ணுறதா உங்கள் வீடியோ சொல்லி தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம சேனல் நீங்கள் பசங்க மறக்காம அந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம இது போகிற எடிட்டிங் வீடியோ படத்தை போகிற சொல்லி நோட்டிஃபிகேஷன் இருக்கும். எனக்காக ஒரு சின்ன ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழே இருக்குது சப்ஸ்கிரைப் பட்டன். ஸோ ராங்க வீடியோ போயிடலாம். உங்களுக்கு என்ன ஃபோட்டோ சொல்லி வீடியோ சொல்லி மறக்காம எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் எடிட் பண்ணி கொடுக்குறேன். மறக்காம நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்கள். என்னுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்கள். சரி வாங்க எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத குயிக்காக தான் பார்த்தலாம். ஓகே, சரி வாங்க போயிடலாம். ஜஸ்ட் பார்த்து இந்த வீடியோ படத்தை பார்த்தா உங்களுக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படுது. இந்த ஆப் கூட என்ன மட்டும் உங்களால் இந்த வீடியோ உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இந்த ஆப் கூட இல்லாமல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பெருமை சேர்த்துல இந்த ஒரு ஆப்புக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். வேணும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார்த்தா எடுத்துங்க. ஓகேங்களா, ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுப்பேன். அந்த ப்ராஜெக்ட் பார்த்தோன்னா உங்கள் அனிமேஷன் ஆப்பில் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட்டை உங்கள் அனிமேஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இருக்கிற ஃபோட்டோ ரெமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ ஆட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, சரி ஓகே, ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா நீங்கள் ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட்டை உங்கள் அனிமேஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு QR கோடு ஒன்று கொடுப்பேன். அந்த QR கோடை போய் கூகுளுக்கு போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட்டை உங்கள் அனிமேஷன் ஆப்பில் பார்த்தா இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்புறம் ஃபாண்ட்டு கொடுத்துறேன். ஃபாண்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணுற ப்ராஜெக்ட் லிங்க், அதுக்கப்புறம் QR கோடு மூணையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துறேன். எடுத்துங்க. கரெக்டாக இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் நீங்கள் எடுக்கணும் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் எப்போ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடணும். அந்த டேட் பார்த்து இருக்கும். அந்த டேட்டை கரெக்டாக நோட் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப் போய்ட்டு அந்த டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட் இருக்கும். நீங்கள் சிம்பிளாகவே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இல்லை ப்ரோ நீங்கள் சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கூட புரியல போகும். கொஞ்சம் டீட்டெயில் சொல்லணும்னா டீட்டெயிலாக பார்த்தா ஒரு வீடியோ கட் பண்ணி யூடியூப் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். வேணுன்றதை செக் பண்ணி பார்த்துட்டு சரி அதில் சொல்லி கொடுத்துருப்பேன். எப்படி ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணணும், அதை எடுத்து நான் கொடுக்குற ப்ராஜெக்ட் எப்படி எடுத்து யூஸ் பண்ணி எடிட் பண்ணணும் சொல்லி கொடுத்துருப்பேன். அதை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் நீங்கள் கரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிங்க. அதை கரெக்டாக எடுத்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டுக்கப்புறம் பார்த்தா எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தலாம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. மறக்காம அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க. எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கு எனக்கு லைக் பண்ணாத வச்சு நான் லைக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, உங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் பண்ணுறோம். மறக்காம நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்கள். என்னுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, ஜஸ்ட்டு பார்த்தா கீழே பார்த்தா சின்னதாக ஒரு இமேஜ் இருக்கும். VE1 பார்த்தா சின்ன இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்துட்டு ஃபில் பண்ணி போய் சால்வ் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்களுடைய இமேஜ், அதாவது பாய் இமேஜ் கேர்ள் இமேஜ் நினச்சி ஆட் பண்ணி எடிட் பண்ணியிருப்பேன். அந்த இடத்துல பார்த்தோன்னா இப்போ ஃபஸ்ட்டு இதில் தான் பாய் இமேஜ் ஆட் பண்ணணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாய் இமேஜ் செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோ வந்து பக்கவா அந்த ஷேப் வந்து செட் ஆகும். ஓகேங்களா, செட் ஆகலாம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து அடித்து பிடிச்சி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓகேங்களா, ஃபோட்டோ ஃபேஸ் இருக்கிற மாதிரி கரெக்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் அந்த ஃபோட்டோ அழுத்தி பிடிச்சி இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சிம்பிள் தான். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பிக் 1 இருக்கும். அந்த பிக் 1 கிளிக் பண்ணிட்டு எடிட்டர் குரூப் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கேர்ள் இமேஜ், இந்த கேர்ள் நீங்கள் வேணும்னு வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களோட கேர்ளோட இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே ஆட் பண்ணுறதுனா கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்துட்டு ஃபில் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஆப்ஷன் சொல்லுவோம். இதில் யாரோ உங்களுக்கு பிடிச்சவங்களோட இமேஜ் பார்த்தோன்னா நீங்கள் சில கேர்ள் இமேஜ் உங்களுக்கு பிடிச்சவங்களோட இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபோட்டோ பார்த்தா பக்காவாக செட் ஆகிடும். இந்த ஃப்ரேமில் பார்த்தா செட் ஆகிடும். நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. செட் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக பார்த்தா செட் ஆகிட்டு உங்களுடைய ஃபோட்டோ. ஓகேங்களா, சிம்பிள் தான். இதே போல் பார்த்தோன்னா நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா, பாய் ஃபோட்டோ எப்படி ஆட் பண்ண சொல்லி கொடுத்துட்டேன், கேர்ள் ஃபோட்டோ எப்படி ஆட் பண்ண சொல்லி கொடுத்துட்டேன். இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தா பாய் இமேஜ் இருக்குல்ல, கிளிக் பண்ணிங்க கலர் ஃபில் கொடுக்குறீங்க. ஃபில் பண்ணி போய் சால்வ் பண்ணி ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறீங்க. ஓகேங்களா, அதே ஸ்டெப் தான். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிக் 2 இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது கொடுத்து எடிட்டர் குரூப்ன்றதை கொடுத்து இங்கே ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்து ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணுறீங்க. ஓகேங்களா, சிம்பிள் தான். இதே போல் கொடுத்துருக்க எல்லா இமேஜ் பாய் இமேஜ் மேலே இது பண்ணி பாய் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிங்க. எங்கே கேர்ள் இமேஜ் இருக்கும் அங்கெல்லாம் கேர்ள் இமேஜ் வச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. லாஸ்ட் ஃபுல்லோ பார்த்தோன்னா அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே பார்த்தா VO ஸ்க்ரோல் பண்ணிங்க 22 செகண்ட்ஸ் மேலே ஒரு 4 இமேஜ் பார்த்தா 3 இமேஜ். ஓகேங்களா, 4 இமேஜ் இருக்குது. 4 இமேஜ் பார்த்தா பாய் இமேஜ் தான். கிளிக் பண்ணுங்கள், கலர் ஃபில் கொடுங்க, ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறங்க. ஓகேங்களா, சிம்பிள் தான். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி ஒரு லென்த்தாக ஒரு இமேஜ் இருக்கும் பாய் இமேஜ். இது மாதிரி கிளிக் பண்ணுறங்க, கலர் ஃபில் கொடுத்துட்டு ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிங்க. ஓகேங்களா, சிம்பிள் தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கேர்ள் இமேஜ் இருக்கும். அதே போல் கேர்ள் இமேஜ் ஆட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, சிம்பிள். ஓகே, சொன்ன மாதிரி பார்த்தா ஃபோட்டோலாம் சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சு பார்த்தோன்னா ரைட்ஸில் ஏறோ வழங்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இல்லை வீடியோ எடுக்கால 1080 பிக்சர் செலக்ட் பண்ணுறேங்க. ஓகேங்களா, செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு படிச்சோம். அந்த எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா 2 மினிட்ஸ் லோடே முடிஞ்சிடும். பார்த்தா உங்களோட கேலரியில் இந்த வீடியோ பார்த்தா சேவ் பார்த்தா ஆகிடும். இப்படி தான் பார்த்தா இந்த வீடியோவை உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுக்கான நியூவான பெஸ்ட்டான வீடியோ வைக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.